அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு தாவேகாவினுடைய செயற்குழு நடைபெற்றது. அதில் முக்கியமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. அதில் முக்கியமான அரசியல் பார்வை கருத்து அப்படின்றது பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தாவேகா முடிவெடுத்திருக்கிறது. இந்த புள்ளியில தான் நம்ம தலைப்பையே கட்டமைச்சிருக்கிறோம். பாஜக அல்லாத அதிமுகவுடனான கூட்டணிக்கான சமிக்கையா விஜயினுடைய அறிவிப்பு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள், வணக்கம் திரு ஷபீர். அடுத்து பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம். அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள், வணக்கம் பெருமாள் மணி. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. உங்களிடமிருந்தே தொடங்குறேன். செயற்குழு தீர்மானங்கள், அதில் முக்கியமாக கூட்டணி குறித்து என்ன சொல்ல போறார் அப்படின்றப்ப வந்து அவர் நிறைய தெளிவுபடுத்தி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அதிமுகவை விமர்சிக்கிற போக்கையும் பார்க்க முடிகிறது. திமுக அதிமுக மாதிரி நாங்கள் கூடி குழஞ்சு நாங்கள் பாஜகவோடு கூட்டணிலாம் வைக்க மாட்டோம்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகாவோட கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்குதுல்ல? ஒரு நிலைப்பாடு பாஜக எதிர்ப்புங்கிறது அவர் கை கொடுத்த நிலைப்பாடு. பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு எதிராக அநியாயமா சில விஷயங்கள் செய்யும்போது அவர்களை எதிர்கொள்ள முடியாம கஞ்சி கூத்தாடி பிழைப்புவாதியாட்டு கமலாசன் மாதிரி போல்டா நிற்காம அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமானலாம் கஞ்சி பார்த்தாரு. அந்த அம்மா காப்பாற்றலை, கூட இருக்கவங்க காப்பாற்ற விடலை. அந்த கோபத்தில் 2014 அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மோடியை பார்த்தார். அது வரவேற்கத்தக்கது. கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு. பாஜக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜிஎஸ்டி எதிர்ப்புங்கிற ஒரு இதை அவர் படத்தில் சொன்னது. பாஜக எதிர்ப்பாளர்கள் அவரை தூக்கி பேச ஆரம்பித்தாங்க. அது அவருக்கு பலன் கொடுத்தது. எல்லாருமே மதவாத எதிர்ப்போ இல்லது ஜாதிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதோ தங்களோட சுயலாபத்துக்காக தான் சொல்கிறது. அதில் 4 பேர் ஏமாறுவான், உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவு கொடுப்பான். அப்படிப்பட்ட மத ரீதியான வெறியர்கள் ஆதரவை சொல்கிறதுக்கு தான் அரசியல்வாதி சொல்லுவானே தவிர அவங்களுக்கு லாப நஷ்டம் தான் அரசியல்வாதிக்கு கணக்காக இருக்கும். அப்போ 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அவர் மேல உள்ள கோபத்தை இவரை விட பெரிய சக்தியாக வரக்கூடியவங்க தான் இவரை தண்டிக்க முடியும். அதுவும் நடந்தது. நான் கேட்பது, இப்ப நீங்க பழைய பக்கங்களை புரட்டுறீங்க. இப்ப இன்றைக்கு பேசி இருக்கிறார்ல, இதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா? தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? விஜய் அவர்களோட பேச்சுல குழப்பத்துல தான் இருக்கிறாரு. என்ன தெளிவா சொல்லிட்டாரு? அவங்க தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்களே. கொடநாடு கொலை குற்றவாளிகளை மு.க. ஸ்டாலின் ஏன் இன்னும் கைது பண்ணல? அதிமுக ஊழல் அமைச்சர்களை மு.க. ஸ்டாலின் இந்த அரசு ஏன் கைது பண்ணல? என்ன சீக்ரெட் டீலிங்கா? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சீக்ரெட் டீலிங் கேட்கிறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருன்னா அடிச்சிட்டாரு எடப்பாடிய. எடப்பாடி கூட இவர் எந்த டீலும் வச்சுக்கிட மாட்டாரு நம்ம நம்பிடலாம். இப்ப எல்லா தீர்மானம் போடக்கூடியவங்க தீர்மானம் என்ன போட்டிருக்கிறாங்க? கூட்டணி பற்றி விஜய் முடிவு பண்ணுவாருன்னு ஒரு தீர்மானம் அவருக்கு வீட்டோ பவர் கொடுக்குறாங்க. பொதுவாக எல்லாரும் அப்படித்தானே கொடுப்பாங்க. இல்ல, பொதுவாக எல்லாரும் கொடுக்கறது வந்து என்னன்னே சொல்லாம கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படி கொடுப்பாங்க பாமகவில். இது இல்ல, அந்த இடத்துல ஒரு தெளிவு பொதுவாக இது விஜய் தலைமையில கூட்டணி சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகளை விஜய் முடிவு பண்ணுவாருன்னு சொன்னா அந்த விஜய் தலைமையில கூட்டணிங்கிறதுல அவங்க இன்டாக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? இதுல அவங்க நோக்கம் பிஜேபி இல்லாத அதிமுகன்னா டீல் பண்ணலாங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் மாநாடு. 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு மாநாடு இல்லை. எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் ரோட் ஷோ. 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரோட் ஷோ அல்ல. இந்த அரசியல்வாதி என்ன பேசுறான்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறான்னு பார்க்கணும். ரோட் ஷோவே வந்து அதிமுகவுக்கு சிக்னல் கொடுக்கிறது தான். நாளைக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே அதுக்கான பேரத்துக்கான இதுதான். அவர் பேசுறதுல வந்து அதிமுகவையும் விமர்சித்ததை நீங்க பார்க்கலையா? அதிமுக வந்து பாஜகவோடு குழைந்து கூட்டணி வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் நாங்க வச்சு பூனை எலிய கவுறதுக்கும் பூனை தன் குட்டியை கவுறதுக்கும் வித்தியாசம் இல்ல. அதிமுக விமர்சிக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னல, கொடநாடு கொலையாளிகளை ஸ்டாலின் இன்னும் கைது பண்ணல. ஏன் பெரிய கொலை நடந்திருக்கு, யார் கொன்னா, என்ன ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு சொன்னீங்களா? இதை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் இன்னும் நீங்க அதை கண்டுபிடிக்கலன்னு ஸ்டாலினை கேட்கணுமா வேண்டாமா? அப்படி கேட்கக்கூடியவங்களும் தமிழ் மண்ணில் இருக்காங்க. நீங்க சீமானா குறிப்பிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அது மாதிரி அவர் கேட்கல. அப்ப அதனால அவருக்கு வந்து ஒரு சாஃப்டா இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? அவர் ஏற்கனவே அவர் கசிய விட்ட செய்திகள்லாம் அதிமுக தாவேகா 2.5 வருஷம் கசிய விட்டாங்க. எடப்பாடி ப்ரூவ்டு
பிஜேபி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, சிவாஜி மாதிரியும் போயிடலாம், இவர் அல்லு அர்ஜுன் மாதிரியும் போயிடலாம், பிளாப் ஆகிடலாம், என்னன்னு தெரியாது. இமேஜினரி ஓட்ஸு, நிஜ ஓட்டு இல்லை. பவன் கல்யாணுக்கு ப்ரூவ்டு ஓட்டு, விஜயகாந்துக்கு ப்ரூவ்டு ஓட்டு, கற்பனை ஓட்டை நம்பினா ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும்னு ரவீந்திரன் சாமி சொல்கிற மாதிரி அப்படி போனால் நம்ம நஷ்டம்னு எடப்பாடியை நினச்சிக்கிட்டு அவர் நெகட்டிவ் ஓட்ஸு கிறிஸ்டின் முஸ்லீம் இருந்தாலும் பாஜக தான் நம்மளை இன்னொரு அணி அமைச்சு நம்மளை மூணாவது தள்ளாம நாம காப்பாற்றப்படணும்னா 18+8 அண்ணாமலை பிஎம்எம்ல முயற்சி பண்ணிட்டாருன்னா நம்ம 1/3 இடத்துல மக்களவையில் 3வது போனவங்க 2/3 இடத்துல 3வது போயிருவோம். 2 இடத்த காப்பாற்ற பிஜேபி தான். பிஜேபி பக்கம் வந்துட்டார் அவரு. நீங்க சொல்லுவது அதிமுக பாஜக பக்கம் வந்தாச்சு. இப்ப தாவேகான்றது பாஜக கிடையாதுன்ட்டாங்க. அதுல விஜய் அவர்கள் இது உறுதியான என் நிலைப்பாடு, இதுல கரெக்ட், இதுல விஜய் ஸ்கோர் பண்றாரு. பாஜக இது விஜய் ஸ்கோர் பண்றாரு. தமிழிசை, நயனார் நாயந்திரம் போன்றவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு செய்யணும். பேசாம இப்படி ஏற்கனவே இந்த படம் மெர்சல் படத்துல அட்டுத்தனமா பண்ண மாதிரி பண்ணி அப்ப ஐச்சராஜாவும் தமிழிசையும் பண்ண மாதிரி நயனாரும் தமிழிசையும் பண்ணி பல்ப் வாங்கிட்டாங்க. இப்ப பாஜக கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதிமுகவுக்கு மட்டும் செய்தி சொல்றாரா? நீங்க பாஜக விட்டு வெளில வந்தா நான் கூட்டணி அமைக்க தயார்னு சொல்ல வராரா? அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருக்கு. பல நிரூபிக்காத இவரோட அண்ணாமலை தலைமையில 11.4% வாக்கெடுத்த பாஜக மேலுன்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போகிறதுன்ற தாண்டி தாவேகா என்ன நினைக்குதுன்றதுதான். நீங்க எப்படி ரீட் தாவேகாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது, அந்த ஆசை இருக்கு, அந்த எண்ணம் இருக்குது. அவங்களுக்கு தனிச்சு 234 நிக்கிறதுக்கு அரசியல் வியாபாரத்தனம கட்சியில் நிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்களோ, பணம் செலவழிச்சாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. இன்எலிஜிபிள் விஜய்ங்கிறது என்னோட கருத்து. அதெல்லாம் டைம் தான் ப்ரூவ் பண்ண நான் சொல்லதையும். தாவேகாவுக்கு அந்த கருத்து இருக்கு, பாஜகவை டிசிஷன் பண்ணி நம்மளை சேர்த்து விடுவாங்கிறது. ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு? ஏன்னா இது முன்பே சொன்னதுதான், எங்களுக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 நிலைப்பாட சொன்னாங்க. இப்ப அடுத்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவோட இவங்க ஒரு சாஃப்டா இருக்கிறாங்களா அப்படின்னு. அடுத்து என்ன நிகழ்வுனா பாஜக அழைப்பு விடுத்துக்கிட்டே இருந்தது, நீங்க எங்க அணிக்கு வாங்க. இன்றைக்கு கூட திரு நயினார் நாயந்திரன் வெளிப்படையா சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு. ஆனா அவர் பாஜக திமுக எதிர்ப்புல தெளிவா சொல்லிட்டாரு இது இல்லைன்னு. திரும்பவும் அதுக்குள்ள இந்த அதிமுகன்றதை எப்படி பாக்குறாங்க தாவேகா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அப்படின்னு அறிவித்ததுக்கு பிறகு, தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு பிறகு அதிமுக எப்படி அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணியில வரும்? அந்த கூட்டணி எப்படி அமையும்? அங்கேயே அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை க்ளோஸ். ஓகே. இன்னொரு பக்கம் உங்களுக்கு திமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தி விட்டார். தன்னுடைய எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பையும் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பையும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் நான். இந்த ஒரு இது இருக்குல்ல, விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு, விஜய் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, விஜயை நம்ம கொண்டு வந்துருவோம், விஜய்க்கு நாம அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை இவங்களே கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக அமைந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல. இன்னும் மக்கள் மத்தியில் அந்த கூட்டணி ஒரு அபிமானத்தை பெறக்கூடிய இடத்துல அந்த கூட்டணி வரல. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருப்பதே அதிமுக தொண்டர்களே பெரிய அளவில் விரும்பலை. தொண்டர்கள் மனநிலையும் இந்த கூட்டணியை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. அவர் வருவாரு, விஜய் வந்துருவாரு, விஜய் வந்தாருன்னா எல்லாமே லிஃப்ட் ஆயிரும், எல்லாமே ஒரு மொமெண்டம் கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்த விஜய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். ரொம்ப தெளிவாகவும் அட்ரஸ் பண்ணிருக்காரு. தெளிவா செய்தி சொல்லப்பட்டிருக்கா? நீங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க ஏடிஎம்கே என்ன பேசுறாங்க? ஒரு பேரம் பேசுற ஒரு இல்ல நான் என்ன கேட்கிறேன், ரோட் ஷோ எல்லாம் நடத்தின பிறகு நீங்க வாங்க பாஜக விட்டுட்டு வந்தா நம்ம ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ள வரலான்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, விஜய் அரசியலுக்கு வருகிறார். எதற்காக அரசியலுக்கு வருகிறார்? தான் ஒரு கட்சியை தொடங்கி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக விஜய் அரசியலுக்கு வராரு. சரி, இப்படி வச்சுக்கோங்க, நாளைய தினம் விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருது. அதுக்கப்புறம் விஜயும் அதிமுக கூட்டணியும் உடைந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அது பாஜக ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கிறது அப்படின்னும் போது மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் அல்லது இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்ததற்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற அந்த பழியும் பாவமும் அவர் மீது தான் வரும்.
ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவருக்கான ஓட் பேங்க் என்னன்றதை அவர் பார்க்கணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு, அதை ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதிமுகவுடனும் எங்களுக்கு கூட்டணி இல்லைன்ற ஒரு இல்ல, அதிமுகவுடன் 1.5 வருஷத்துல இல்ல நீங்க திமுகவை எதிர்க்கிறார், கடுமையா எதிர்க்கிறாரு. இப்ப நீங்க இன்னைக்கு பரந்தூர் விஷயத்துல முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணது அப்படின்றது வெளிப்படையாகவே நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றத அவர் உறுதியா இஷ்யூஸ்ல எதிர்க்கிறேன் அப்படின்றத உறுதியா சொல்றாரு. கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்கவில்லை. கொள்கையும் இவங்களும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையில இருக்கோம் அப்படின்றதுதான். பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க. பிளவுவாத சக்திகள், மதவாத சக்திகள் வெளிப்படையாகவே நாம கூட்டணி இல்லை பயன்படுத்தியே சொல்றாங்க. அதிமுகவை பற்றி பேசாம இருப்பதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க திமுக எதிர்ப்பை எந்த அளவுக்கு தாவேகா தீவிரப்படுத்துகிறதோ அதிமுகவினரை தான் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க அதிமுகவையும் அவர் எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னா அதிமுக கன்சாலிடேட் ஆயிருச்சுன்னா இங்க அதிமுக கன்சாலிடேட் ஆகக்கூடாது அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்க அழைப்பு இல்ல, தொண்டர்களுக்கான செய்தி. நீங்க திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ, நீங்க இன்னைக்கு அவங்க தீர்மானத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் நீங்க அதிமுக தீர்மானங்கள்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் மக்கள் விரோத திமுக, கபட நாடக திமுக அப்படின்னு ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்க அதிமுக தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா தீய சக்தி திமுக அப்படின்னு ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப தெளிவா அந்த தீர்மானங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எதிரி யார் அப்படின்றத பதிய வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த இடத்தை அவர் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க தமிழக அரசியல் களத்துல திமுக அதிமுக என்ற நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னா நீங்க 2 திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட ஸ்பேஸை எடுக்கணும் இல்ல. அப்ப அந்த ஸ்பேஸ் அதிமுகவுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதிமுகவுக்கான ஸ்பேஸ அவர் எடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னா அதிமுக கன்சாலிடேட் ஆகும்ல. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு வார்த்தை யுத்தம் நடக்குது, மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்த அதிமுக தொண்டர்கள் கன்சாலிடேட் ஆயிருவாங்கல்ல. நீங்க அதிமுகவை கன்சாலிடேட் ஆக விடக்கூடாது அப்படின்றது அவருடைய ஒரு விஷயம். பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக நான் அதை ஒரு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறேன். அவரோட ஸ்ட்ராட்டஜின்றது இப்ப திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி களத்துக்கு போறாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் வருகிற போது இவர் தேவையில்லாம ஏன் அதிமுகவை நம்ம சீண்டிட்டு அவங்கள கன்சால்டேட் ஆக விடாம அந்த வாக்குகளை நம்ம திருப்ப சொல்ல கருத்தை நம்ம இருக்கலாம். அது ஒரு கிரே ஏரியா, எப்படி வேணாலும் போய்க்கலாம். நான் அதிமுக எதுக்கல்ல கை குலுக்குன்னு சொல்லிக்கலாம், அந்த ஓட்டு எடுத்துக்கலாம், கேட்டான் த வால் எப்படியும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவர் சொல்ல கருத்தை நம்ம இருக்கல. ரெண்டு கடை இருக்கு. அரசியல்வாதி தனக்கு எது லாபமோ அதுக்கு போவான். தனிச்சு போட்டிட்டா சுற்றுல பேசினப்ப சொன்னீங்கல்ல, இந்த ரோட் ஷோ நடத்துறதே கூட திரு இபிஎஸ் அவங்கள்ட்ட ஒரு பேரம் பேசுற ஒரு தந்திரம்னு சொன்னீங்கல்ல. நீங்க எப்படி அந்த முடிவுக்கு அந்த பேரம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னு குறைஞ்சதுன்னா அதுல லாபம் இல்ல, தனிச்சு போட்டியிட லாபம். எல்லா கதவுகளையும் திறந்துதான் வச்சிருக்காங்க. அந்த பேரம் தன்னோட கணக்கு தனிச்சு போட்டிட்டா என்ன வருங்கிறதோட ஒண்ணுமே பண்ணாம பலத்தை நிரூபிக்காம விஜயகாந்த் பவன் கல்யாண் மாதிரி உழைக்காம ஒரு கணிசமான சீட்டை அவர் ரேட்டட் ஆகி இவரு தனியா போனா நம்ம பாதிச்சிருவன் தந்துட்டாருன்னா அது லாபம். அரசியல்வாதிக்கு லாபம் தான் குறி, லாபம் ரொம்ப குறி. அடைச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அந்த முடிவுக்கு உங்களால வர முடியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் அதை கிளியர் பண்ணிட்டாரு. அந்த கதவு என்பது அடைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு யார் வராங்களோ அவங்கதான். ஓகே, இப்ப நீங்க அதிமுக இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களுக்கு ஆல்ரெடி இபிஎஸ் இருக்கிறாரு, அதை விட்டுட்டு மறுபடியும் வருமா? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, விஜய் வருவார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. முழுவதுமாக உடைச்சிட்டாரு ராஜேந்திர பாலாஜி. இந்த அண்ணா பெரியார் சர்ச்சையின் போது என்ன சொன்னார்னா, எங்க இபிஎஸ் அவங்க என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். அதாவது அதனோட பூடகார்த்தை நாங்க வெளியில போய் கூட தாவேகாவோடு கூட்டணி அமைப்போன்ற பொருள்படையும் அப்ப பேசினாரு. அதுக்கெல்லாம் ஒரு அந்த நிலைமையில அதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அதிமுக இவ்வளவு சீக்கிரம் பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததே உங்களுக்கு அட்லீஸ்ட் அதிமுக வெளியே வந்துட்டு திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அதிருப்தி வாக்குகளை எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியாச்சும் அவங்க எடுத்திருக்கலாம். பட் இவங்க வெளியே 6 மாசம் கூட ஆகல, மறுபடியும் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னு உடனே எங்க கொஞ்சம் கிராஃப் ஏறிச்சு, அது அப்படியே அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு. இப்ப பாஜகவுடைய அந்த தந்திரம் இருக்கு இல்லையா, அதிமுகவை எப்படியாச்சும் அதிமுகவை
அதிமுகவுக்கான அந்த அடையாளத்தை எடுத்து விட வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சிகள்ல பாஜக தீவிரமா இறங்கி இருக்கு. இப்ப பாஜக பக்கம் போறதா தாவேகா பக்கம் போறதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதிமுக தொண்டர்கள் திமுகவை யார் வலுவாக எதிர்க்கிறார்களோ அவர் பக்கம் போறாங்க. அந்த எதிர்ப்பை தான் வந்து இப்ப முன்னிலைப்படுத்துகிறார், அந்த எதிர்ப்பை தான் விஜய் தீவிரப்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறேன். நீங்க கூட்டணிக்கு போகாமையே அந்த தொண்டர்களை இந்த முதல் தேர்தல்ல அவர் வந்து கூட்டணிக்கு அதிமுகவுடன் போவார் அப்படின்றத நான் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். காரணம் என்னன்னா அவருடைய வாக்கு வங்கி என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எதுவுமே தெரியாம அவர் இன்னொரு கட்சிக்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்றது அவருடைய அரசியல முழுவதுமாக அது காலி பண்ணிரும். அப்ப அந்த இடத்துக்கு அவர் இல்ல அப்படின்றது இன்னைக்கு அவருடைய பேச்சுல தெளிவுபடுத்தி இருக்கிறார், தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். சுகுணாதிவாகர், திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர் தரப்பிலிருந்து நிறைய ஊகங்கள்லாம் இருந்தது. பொதுவாக புது பிளேயர் வந்தாங்கன்னா பாராட்டெல்லாம் மாட்டாங்க. அதிமுகவினர் வந்து விக்கிரவாண்டியில எவ்வளவு பெரிய கூட்டம் குடிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படிலாம் மனம் திறந்து பாராட்டினாங்க. தொடர்ந்து இப்போது கூட பாஜக தலைவர்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் உறுதிப்படுத்தினாலும் கூட இல்ல திமுக வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள் சிதற போயிடக்கூடாது, நம்மள்கிட்ட வருவாங்கன்ற ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டதுன்னா, அதிமுக போயிடும் தாவேகாவோட, இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் அப்படி வந்துரும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவுரை மாதிரி அவர் பேச்சு இருந்ததா பாக்குறீங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு அந்த செயற்குழு அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து 2வது மாநில மாநாடு நடத்த போகிறாங்க. இன்னமும் அவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் வந்து வாசிக்கப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை வாசித்தவர்களை பார்த்தீங்கனாலே அவங்களால ஒரு தீர்மானத்தை கூட அவங்களால வந்து முழுமையாக வாசிக்க முடியல. எழுதப்பட்ட தீர்மானம் அதை வந்து முழுமையாக வாசிக்க முடியல. குறிப்பாக ஆதவர்ஜனா, மற்றவர்கள் வந்து மிக சாதாரணமாக இப்போ தான் முதல்ல வந்து ஒரு கட்சிக்கு வர்றாங்கன்னு கூட சொல்லலாம். ஆதவர்ஜனாவுக்கு அந்த தீர்மானத்தை வாசிக்க தெரியல. அவர் வந்து கிட்டத்தட்ட பேசுகிறாங்கிறத தாண்டி உளறுகிறார். அவர் வந்து ஒரு லாக்அப் டெத் பற்றி பேசுகிறப்ப கூட சம்மந்தம் இல்லாமல் டாஸ்மார்க் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் ஒரு தெய்வத்துக்கு சேவை பண்ணுறதுக்காண்டி அவர் அறநிலையத்துறை கோயிலில் இருந்தார்னு அஜித்குமார் பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று அவர் பேசுகிறதும் சரி, அவர் வாசித்த அந்த தீர்மானமும் சரி, ரொம்ப அபத்தமான ஒரு தீர்மானம். என்னன்னா வந்து ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஐக்கிய உள்ளவங்க கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா இந்த குற்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்காங்கிறப்ப அவங்களே விசாரிக்கிறப்ப அதில் ஒரு பாரபட்சமான ஒரு விசாரணை இருக்கலாம் அப்படிங்கால சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுதான் எதிர்கட்சிகள் எப்பயுமே கேட்கக்கூடியது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அவமானம், மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய கட்சி இப்படி கேட்கலாமா, பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்படி ஒரு அபத்தமா எங்கேயுமே தீர்மானம் போட மாட்டாங்க. இந்த தீர்மானத்திற்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களா நீங்க சொல்றீங்க. நம்ம ஒரு கூட்டணி கணக்குல நான் யாரோடு சேர போறேன் சேர மாட்டேன்றதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப அப்படி ஒரு தீர்மானம் போறாங்களா? இப்ப நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் போய் மனு கொடுக்கிறார் விஜய். அப்ப ஆளுநர் யார்? அவர் வந்து மத்திய அரசுடைய பிரதிநிதி. அப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போய் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்ததுக்காக பொது மன்னிப்பு கேட்பாரா? இவரே மத்திய அரசோட ஓய்பிரிவு பாதுகாப்பு தான் கேட்கிறாரு. அப்ப அதுக்காக வந்து அவர் யாரை போய் சந்திக்க போறாரு? தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தான் சந்திக்க போறாரு, தமிழ்நாட்டு மக்களை தான் சந்திக்க போறாரு. அதுக்கு நீங்க மத்திய அரசோட ஓய்பிரிவு பாதுகாப்பு வாங்கிக்குவீங்க, அது வந்து தமிழ்நாடுக்கு அளிக்கப்படக்கூடிய அவமானம் அல்லது துரோகம் சொல்ல முடியாதா? அப்ப ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுல கூட ஒரு கிளாரிட்டி இல்லை. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையிலுமே வந்து எந்த விதமான அரசியல் தெரியல. ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, ஜாதிவாரி சர்வேக்கும் கணக்கெடுப்புக்கு என்ன வித்தியாசங்கிறது தெரியல. இல்ல இப்ப நான் திரும்பவும் சுகுணாதிவாகர், இப்ப நீங்க அதற்குள்ள இருக்கிற நுணுக்கமான விஷயம், இது சரியா, இப்படி ஒரு தீர்மானம், நான் அதெல்லாம் கடந்து கேட்பது முதல்ல யாரை எதிர்க்க போகிறோம் அதுல தெளிவா சொல்றாங்கல்ல, பாஜக திமுகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்றது. ஷபீர் அவர்கள் சொன்னது அதிமுகவும் இல்லைங்க, இவங்க தலைமையில தான் அணி அமைய போகிறது, அதுல முடிந்த முடிவா வந்துட்டதா பாக்குறீங்களா? அதுல தெளிவு இருக்கு. திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் அந்த தீர்மானங்கள் இருந்தா கூட அதுலயுமே நம்ம வித்தியாசத்தை பாக்குறோம். திமுக தொடர்பான தீர்மானங்கள், தமிழ்நாடு அரசு தொடர்பான தீர்மானங்கள் சொல்றப்ப கபட வேடதார திமுக அரசு, இது விளம்பர மாடல் திமுக அரசுங்கிறாங்க. அதுக்கு வெறுமனே ஒன்றிய பாஜக அரசு, அவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த அடைமொழியுமே இல்லை. அப்ப வந்து என்னன்னா வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத முதன்மையாக அவங்க வைக்கிறாங்க. பாஜக ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கா? சாஃப்ட்ங்கிறத தாண்டி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல 4 முனை போட்டியில மும்முனை போட்டியினுடைய அவங்களோட மெயின் டார்கெட்டுங்கிறதே திமுக எதிர்ப்பு தான். அதிமுக பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து மற்ற யாரையுமே விமர்சிக்காம வெறுமனே திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே வைக்கிறாங்க. அப்படி திமுக எதிர்ப்புன்னு வைக்கிறப்ப இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குன்னா அது வந்து ஒரு முனையை நோக்கி போகவே போகாது. எல்லாருமே திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மும்முனைகளை சிதறத்தான் செய்யும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நீங்க விஜயகாந்த் வர்றப்ப திமுகவும் அதிமுகவும் நாங்க தான் மாட்டோம், இவன் சீமான் கூட சொல்றாருன்னா, அப்ப நீங்க வர்றப்ப இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்ப
கண்டிப்பா வந்து அதிமுக அந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் வர முடியாது. இன்னொன்று, இவங்க நிறைவேற்றின பல தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்கும் சேர்த்து தான் வந்து இருக்கிறது. இப்போ நீங்க பரந்தூர் விமான நிலையம் எடுத்துட்டீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து அந்த பிரச்சனை தொடங்கிருச்சு. பிப்ரவரி 2023 பிப்ரவரியிலேயே தொடங்கிருச்சு. முருகபக்தர் மாநாட்டில் போனதே அதிமுக அமைச்சர்கள் தான். நீ வெறுமனே பிஜேபி மட்டும் விமர்சிச்சு என்ன? இன்னைக்கு பிஜேபி கூட அதிமுக தான் இருக்குது. அப்படின்னா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குல ஒரு கணிசமான வாக்குகளை தாவேக்கா வந்து வாங்கலாம். இப்ப திமுக வாக்குகள் இருக்குல்ல, குறிப்பா வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை தான் விஜய் வந்து குறிவிக்கிறார். இது திமுகவிடம் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி வாக்குகளை அவர் குறிவிக்கிறார்னா, நீங்க வந்து பிஜேபியோட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை எந்தவித விமர்சனமே நீங்க பண்ணல. முருகபக்தர் மாநாடு நடத்தின பிஜேபியை வந்து விமர்சிப்பீங்க. பட் அந்த மாநாட்டுக்கு போன பெரியாரை அண்ணாவை இழிவுபடுத்தியதாக சொல்லப்பட்ட அந்த காணொலி ஒளிபரப்பப்பட்டப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது உங்களுக்கு எந்த விமர்சனம் ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அப்ப அதுல என்ன கணக்கு இருக்கு? இல்ல, அதுதான் எந்த கிளாரிட்டியுமே இல்ல. என்னன்னா வந்து வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சுட்டு இல்ல, ஷபீர் சொல்றது அதுல அவர் ஒரு புது கோணத்தை கொடுத்தார். அதிமுக வாக்குகளை நம்ம அவங்களையும் விமர்சிச்சு கன்சால்டேட் பண்ணிட வேண்டாம். திமுக எதிர்ப்புல யார் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு தோற்றத்தை கொடுக்கறப்ப அந்த வாக்குகள் கூட நமக்கு வரும். நம்ம ஏன் தேவையில்லாம அதிமுகவை விமர்சிக்கணும்ன்ற ஒரு அதுக்குள்ள ஒரு வியூகம் இருக்குன்றார். அதை ஏத்துக்கலையா நீங்க? இல்ல, இப்ப ஏடிஎம்கே உடைய ஓட்டுங்கிறது ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்குது. இப்ப மட்டும் இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்தே அதுல கணிசமான வாக்குகளை தான் அண்ணாமலை வந்து பிஜேபியில பெற்றாருன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடித்தளங்கிறது ரெண்டு தான். ஒன்னு திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு வந்து ஒரு நட்சத்திர ஆளுமை, ஒரு கவர்ச்சி மிக்க ஆளுமை. இந்த ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை. அந்த திமுக எதிர்ப்புங்கிறது எடப்பாடியை விட தீவிரமா அண்ணாமலை வைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுக வாக்குல கணிசமான அளவுக்கு பிஜேபிக்கு போச்சு. இப்ப வந்து திமுக எதிர்ப்பையும் வந்து விஜய் முன்வைக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இவர் ஒரு நட்சத்திர கவர்ச்சி மிக்க ஆளுமை அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக வாக்குகள் கணிசமான அளவுக்கு வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் நீங்க அதிமுகங்கிற கட்சியை விமர்சிக்கணும். ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரோ அல்லது சித்தாந்தையும் விமர்சிக்க வேணாம். நீங்க எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி உள்ளவருடைய வாக்குகளை நீங்க எவ்வளவு தூரம் கன்சால்டேட் பண்ணுவீங்க? கிளாரிட்டி இல்லன்றது. அப்ப நீங்க என்னன்னா அதிமுக வாக்குகள்ல ஒரு கணிசமான அளவு அல்லது நாம் தமிழர் கட்சி வாக்குகளை ஒரு கணிசமான அளவுக்கு வாங்க முடியுமே தவிர நீங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பெருமாள்மணி, நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? ஏன்னா பொதுவாக விஜய் அவர்களை வைத்து தான் அந்த இடத்துல தான் ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்கு. எந்த அணி ஒரு கிளாரிட்டியா முடிந்த முடிவா நம்ம வராததுக்கு காரணம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மேலும் சில கட்சிகள்னா தெரியல. இன்னொரு பக்கம் திரு சீமான் அவர்கள் நான் தனிச்சே கேண்டிடேட் இது மட்டும்தான் முடிந்த முடிவா இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்றதுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இப்ப விஜய் அவர்களோட முடிவு தான் இதெல்லாம் தீர்மானிக்க போகுதுன்ற ஒரு இடத்தில் இன்னைக்கு செயற்குழு தீர்மானம் ஏதாவது தெளிவாக கொடுத்திருக்கா? இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் முன்வைத்தது ஒரு போர் முழக்கம் அல்லது ஒரு சண்டை மாறுதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, எப்படி இந்த மண்ணில் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் ஒரு பேரியக்கமாக இருந்த பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்ததோ அதுபோல அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேரியக்கமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாஜக எதிர்ப்பில் அகில இந்திய அளவில் பிறந்த முதல் கட்சியாக தாவேகா இன்றைக்கு தன்னை முன்னிறுத்தி இருக்கிறது. அவரு தீர்மானத்தை வாசிக்க வராரு. அவர் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. தீர்மானம் எண் 2 அப்படின்னு வாசிச்சுட்டு ஏன் தீர்மானம் எண் 1க்கு போறாரு? தீர்மானம் எண் 2 விஷமத்தனம் அப்படின்னு சொல்றாரு. விஷமத்தனமான அரசியலை ஒருபோதும் இந்த மண்ணில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரியார் மீது அவதூறு பேசியோ அல்லது பெரியாரை அவமதித்தோ அல்லது அண்ணாமையை அவதூறு பண்ணியோ நீங்க ஒரு தீர்மானம் 1 பாருங்க. நீங்க ஒரு அரசியலை இங்க முன்னெடுக்க முடியும். 2 தீர்மானம் 2ல ரொம்ப அப்ப அவரோட அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. பாஜக எதிர்ப்புங்கிறது இல்ல. அதை தாண்டி எங்க போறாரு? திமுக அதிமுக மாதிரி இந்த மண்ணின் இருவரும் முன்னேற்ற கழகங்கள் 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள். நீங்க அப்படி ஏதோ ஒரு சூழலால நீங்க அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கலாம். ஆனா நான் எடுக்க மாட்டேன். அப்ப எங்க கொண்டு தன்னை பிளேஸ் பண்றாரு? திமுக அதிமுகவிற்கு இணையாக தன்னை தாவேகா பாஜக எதிர்ப்பில் ஐயா விஜய் அவர்கள் பிளேஸ் பண்றாரு. அதுல ஒரு நுணுக்கம் சுகுணா திவாகர் கேட்ட மாதிரி பங்கு பெற்ற அதிமுக பற்றி எல்லாருமே விவாதிச்சாங்க. அந்த இடத்துல அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. எந்த அறிக்கையெல்லாம் வரல. ஏன் அந்த இடத்துல ஒரு சைலண்ட் இருக்கு? இன்னைக்கு அகில இந்திய அளவுல பெரிய சக்தி பாஜகவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டுல பெரிய சக்தி அதிமுக. முதல்ல அகில இந்திய அளவுல இருந்தா வர முடியும். இல்லங்க, விஜய் அவர்கள் 26 களமாட போகுது அதிமுக. அதுதான் வராரு. அவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். அதான் வராரு. அவர் ஒரு திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே மாதிரி தன்னுடைய அரசியலை மெல்ல மெல்ல வெளிப்படுத்துகிறார். இது ஒரு இடம் பெருமாள்மணி. இப்ப சுகுணாதிவாரி சொன்ன மாதிரி
இதில் பங்கு பெற்ற அதிமுகவினர் வந்து எப்படி கொள்கையை விட்டுட்டு போலாம், அண்ணா பெயரை வச்சுட்டு இருந்துட்டு நீங்க போயிட்டீங்களேன்னு ஒரு அட்டாக் பண்ணியிருந்தா அது இன்னும் கூட வலுவா வரட்டுமே. யார் ஏங்க இன்னைக்கு மத்தியில ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யாரை எதிர்ப்பது கடினம்? 1.5 வருடமாக ஏன் அதிமுக நீங்க ஏன் வாக்கு அரசியலுக்கு வரீங்க சார்? நீங்க இன்னைக்கு என்ன கேக்குறாங்க? ஒரு சாமானியர் என்ன கேக்குறாரு? இவ்வளவு தூரம் பாஜகவை எதிர்க்கிறாரு, ரைடு விட்டுற மாட்டாங்களா? ஓட்டுநர் கேக்குறாருங்க. சரி, ஒரு சாதாரணமா நம்ம பாக்குற ஆட்கள் கேக்குறாங்க. யாரை எதிர்ப்பது இன்றைக்கு இந்திய சூழல்ல கடினம்? மத்தியில் வலிமையோடு இருக்கிற பாஜகவை சொல்றாரு. யாரை நோக்கி சொல்றாரு? இருவரும் முன்னேற்ற கழகங்களை நோக்கி சொல்றாரு. நான் ஒரு இடம் இருங்க, நீங்க வந்து இந்த தீர்மானத்தின் வார்த்தைகள் வரிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுனால சுகுணா திவாகர் அவர்கள் சொன்ன மாதிரி ஷபீர் அதை சுட்டி காட்டினாங்க. பல தீர்மானங்கள் வந்து அதிமுக அப்படிதான் போடும். மைனாரிட்டி திமுக அரசு, இப்ப விடியா அரசுலாம் சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சரியா வார்த்தைகளை போடுறாங்க. இந்த இடத்துல ஒரு இடம் இல்ல விஜயன், ஒன்னே ஒன்னு மட்டும் ஒத்துக்கிறேன். நீங்களும் திமுக மாதிரி ஒரு தீர்மானம் இருக்குன்றத ஒத்துக்கிறீங்க. இல்ல நான் சொல்ல வந்தது அது இல்ல. இப்ப பாஜக அதிமுக போடுவாங்கல்ல, திமுகவை எதிர்த்து போடுறாங்க, அந்த மாதிரி திமுக அரசுக்கு எதிராக வார்த்தைகள் இருக்கு. ஆனா பாஜக எதிர்ப்புக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா? நேரடியா சொல்றாரு பிளவுவாத சக்திகள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. திமுகவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு. அதை விட திமுகவுக்கு கடுமையா இருக்கு. முடிச்சற தீர்மானங்கள் முழுக்க ஒன்றிய பாஜக அரசு அவ்வளவுதான் சொன்னாரு சார். அது ஒரு பாதித்த பாஜக அரசு கூட இல்ல. இருங்க சார், நான் திமுகவுக்கு போட்ட அடைமொழி பாஜகவுக்கு போடப்பட்டிருக்கா? அரசியல்ன்றாரு சார். யார் சார் இதுவரைக்கும் தமிழ் மண்ணில் யார் சார் பாஜகவை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க? ஒரே ஒரு சிம்பிளான ஒரு நிமிஷம் என் கருத்தை முடிச்சுக்கிறேன் சுகுணா. நீங்க பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. முதல்ல மத்தியில் ஆளுகிற, மத்தியில் அதிகார பலத்தோடு இருக்கிற பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறார். தீர்மானம் 2 வாசித்து விட்டு தீர்மானம் 1 போகிறார். அது பரந்தூர் பற்றிய தீர்மானம். இது குறியீடா? இது ஒரு குறியீடு இல்லாம வேற என்ன? ஒண்ணே அத வச்சிருந்திருக்கலாமே, 2 வச்சு அப்படி காமிக்க விரும்புறாங்க. அதுல ஒரு நீங்க கவனிக்கணும்ல, அதுல ஒரு வியூ இருக்குல்ல. நீங்க ஒரு கதாநாயகனுக்கு காலை காட்டிட்டு திரும்ப முகத்தை காட்டுறதுல ஒரு பாஜக எதிர்ப்பு ஃபர்ஸ்ட். முதல்ல மத்தியில் ஆளுகிற பாஜகவை கடுமையாக எதிர்த்தாச்சு. சரி, இரண்டாவது மாநிலத்தில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அதற்கு இணையான வார்த்தைகளை போட்டு மிக கடுமையாக எதிர்க்கிறார். சரி, மூன்றாவதாக அவர் ஒன்று செய்கிறார். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இடத்தில் இணைந்து நிற்கிறார்கள். அது பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையம் மாநில அரசோட திட்டமா மத்திய அரசோட திட்டமா? 2 பேரோட திட்டம். அதை சேர்க்கிறார் சார். நீங்க ஒரு கார்டு, புதிய தலைமுறை ஒரு கார்டு போட்டிருந்தாங்க சார். அப்படியாப்பட்ட அதையும் மீறி ஒரு சூழல் வந்தால் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு போட்டிருந்தீங்க. அவர் சொல்றாரு, சிஎம் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, முதலமைச்சர் அவர்களே இவ்வளவு நாள் பேசப்பட்டது இல்ல, சிஎம் சார் அப்படின்னு அவர் சொன்ன ஏன் அந்த கூட்டம் எழுந்து நிக்குது? எதுக்கு சார் கூட்டம் எழுந்து நிக்குது? ஏன்னா அதுதான் போர் முழக்கம். அதுதான் 2026. நீங்க சொல்றது பெருமாள் மணி, ஸ்டாலின் எடுத்ததான பிஜேபி எடுத்து அதான 2026 தேர்தல் ஸ்டாலின் முதலமைச்சரா நீடி. ஆமாங்க, இல்ல அது ஒரு சிம்பிளான கேள்வி. பாஜக எதிர்ப்பு தான் நோக்கம்னா நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பிஜேபி எடுத்து நிக்கணும். நாளைக்கு நேத்த பத்தி பேசாதீங்க. இன்னைக்கு முந்தானத்து நடந்ததுங்க. பிஜேபி எதிர்ப்பு தான் நோக்கம். பிஜேபி ஒரு பாயிண்ட்னா அதிமுக பாஜக அணி ஒரு புறம், திமுக அணி எப்போதும் போல அவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க, சீமான் அவர்கள் தனியா இருக்கிறாங்கன்னா இவர் ஒரு அணி கட்ட போறார். அப்படிதான் நீங்க புரியுது சார். நான் முதல்ல நீங்க பாராட்டி இருக்கணும் சார். நான் அன்னைக்கே சொன்னேன், இதே இடத்துல உட்கார்ந்து சொன்னேன். பாராட்டுறேன் ஐயா விஜய். இல்ல நான் சொன்னல, இன்னொரு செய்தி இல்ல, அதிமுகவை சேர்த்துக்க மாட்டார். நான் என்ன சொன்னேன், அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருவரும் கழகங்களோடும் கூட்டணிக்கு போக மாட்டார் நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க எனக்கு அரசியல் ஆய்வாளர்னு போடுறீங்கல்ல, அதை ஏதோ ஒரு இடத்துல நான் இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட். இந்த இடம் தான் பெருமாள் மணி அவர்களை நான் பாராட்டினா உங்களுக்கு நான் ஒரு குட்டு வைக்க வேண்டியிருக்கும். தாராளமா வைங்க. விஜய்க்கு எலிஜிபிலிட்டி என்ன? இல்ல, விஜய்க்கு எலிஜிபிலிட்டி என்ன? அவர் இன்எலிஜிபிள்ங்கிறது 26ல இதாகும். அது யாருக்கு லாபமா வரும், யாரை நினைச்சு வன்மமா பண்றாங்களோ அவருக்கு லாபமா வரும்ங்கிறது புருவாகும். தாராளமா இப்ப கொட்டுங்க, தாராளமா கொட்டுங்க. எனக்கு என்டியூரன்ஸ் இருக்கு. இல்ல, ஒரு பாயிண்ட் திரு ரவீந்திரன். இல்ல ஒரு கிளாரிட்டி. தாராளமா கொட்டுங்க. பெருமாள் மணி அவர்களும் ஷபீர் அவர்களும் சொல்வது வந்து அவர் தலைமையில மாற்றாதான் வரப்போறாருன்னு. ஆனா பலரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவர் கூட்டணிக்காக தான், ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை, பாஜகவோடு கூட மறைமுகமா இருக்கலாம், இல்ல அதிமுகவோடு, அதுக்கு இல்லன்றாங்கல்ல. அதை தானே பெருமாள் மணி சொன்னார். இவரை மாதிரி யாரும் பிஜேபி எதுக்கலன்னு.
இண்டோ பாக் வார இந்தியாவிலே 3 பேர் தான் எதிர்த்தாங்க. ஒன்னு அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சீமான், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர். அந்த வார் ஃபெயிலியர்னு சொன்னாரு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் தோல்வின்னு சொன்னாரு. தமிழக முதல்வர் டெல்லி முதல்வர் மாதிரி நாங்க அண்ணா மாதிரி நாட்டுக்காக நிற்போம்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி மோடிஜி அரசின் வெற்றின்னு சொன்னாரு. ஓபிஎஸ் தனக்கு இன்னும் ரெட்டை தலைமை வரலன்னு இந்திய அரசின் வெற்றின்னு சொன்னாரு. விஜய் என்ன சொன்னாரு, சீமான் என்ன சொன்னாரு? இல்ல இது வந்து இது பெரிய மேட்ரு, இது பெரிய மேட்ரு. இது வந்து சுகுணா திவார் சொன்ன பாயிண்ட் சார், ஒரு செயற்குழு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு செயற்குழு நடந்திருக்கு. நீங்க அவங்க பேசினதை பிரதானமா வச்சுதான் பேசணும். நான் வந்து இந்த சம்பவத்தில் அவர் என்ன சொன்னாரு, அந்த சம்பவத்தில் அவர் என்ன, அதெல்லாம் கிடையாது. இல்ல அரசியல் என்பது நான் என்ன சொல்றேன், புள்ளிகளை இணைப்பது சார். நான் என்ன சொல்றேன், நம்ம தலைப்பை எதுல இருந்து சார் கட்டுறோம்? இன்னைக்கு நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழுல இருந்து கட்டுறோம் சார். செயற்குழு மேல நின்னுதான் சார் நான் பேசுறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான சம்பவங்களை எடுத்துட்டு வந்து இதுல ஐயா விஜய் என்ன கருத்து சொன்னாரு, அதுல ஐயா என்ன கருத்து சொன்னாரு, இல்ல நீங்க யாரும் எதிர்க்கலங்கற பாயிண்ட் சொல்லலாம், நான் வந்திருக்க மாட்டேன். இந்தியா யாரும் எதிர்க்கலங்கனா நான் அந்த பாயிண்ட் வந்திருக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சேன் சார். இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேராத ஒரே ஒரு தலைவர் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ். அது எப்படி ஒரு தனித்துவமான சிறப்போ காங்கிரஸுக்கு அடுத்து. காங்கிரஸ் அவங்க நேர் எதிராக இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் எதிர்ப்பில் இந்த மண்ணில் பல இயக்கங்கள் பிறந்திருக்கின்றன கடந்த 50 ஆண்டு கால அரசியலில். சரி, பாஜக எதிர்ப்பில் இந்த மண்ணில் முதலாக பிறந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத இன்றைக்கு விஜய் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். பாஜக எதிர்ப்புன்றதுல அவர் இன்னைக்கு அதை வெளிப்படையாவே பேசுறார். இந்த தலைப்பு என்ன கிரே ஏரியாவுல நிக்குதுன்னா, அதிமுக பற்றி அவர் என்ன நினைப்பார்? படிப்படியா போவார் சார். ஏன் சார் இன்னைக்கு அதிமுக சொல்லிருங்களே, உங்களை நாளைக்கு நான் பாராட்டுவேன் சார். நான் இப்பவே சொல்றேன் சார், அவர் எப்படி அதிமுக கூட போவார்? அவர் தான் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்ங்கறாரு. 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி, ஐயா விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏத்துக்குவாரா? ரவீந்திரன் இல்ல. இதே மாதிரி மயக்கம் தர்ற ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது. 1980ஆம் ஆண்டு தேர்தல். இதே போல காங்கிரசும் திமுகவும் பிரித்து கொண்டார்கள். அதற்கு முன்னால் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் 7 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகு அப்படி ஒரு சரிபாதியாக பிரித்து கொண்டு நின்ற அந்த தேர்தலில் என்ன நடந்தது, அதெல்லாம் வரலாறு இருக்கு. தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா அவர் நிறுத்தின பிறகு நீங்க வந்து இவரு கூட கூட்டணி போவாரு, அவரு கூட கூட்டணி போவாருங்கிறதெல்லாம் அந்த கரிஷ்மாவை ஏத்துக்க முடியாம தடுமாறுறீங்கன்றதை தவிர வேற என்ன இருக்கு? ஏன் அப்புறம் வந்து தாவேகா இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் அவ்வளவு ஹேஷிய கட்டுரைகள், தலைவர்களே வருவார்னு பேச, இது ஏன் நடக்குது? பெருமாள் மணி சொல்றார், இவ்வளவு கிளாரிட்டியா ஒரு கட்சி சொன்ன பிறகும் ஏன் அப்படின்னு அவங்க அந்த பிம்பம், அந்த வசீகரத்தை பார்த்து பொறுக்க முடியாதவங்க இப்படி கட்டுறாங்கன்றது இல்ல. இப்ப நம்ம பாஜக எதிர்ப்பு அப்படின்னு முன் வச்சோம்னா, பாஜக உண்மையிலே தங்களுடைய எதிரிகள் இவர்கள் தான், இவரோட நாங்க ஒரு காலமும் சேர மாட்டோம் அப்படின்னு இருந்தா தான் அதுக்கு பேர் எதிர்ப்பு. அவங்க சீமானையும் டீம் பார்ட்னர்னு சொல்றாங்க, விஜயம் கூட கூட்டணிக்கு வந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கன்னா, பாஜக நான் முடிச்சேன். அது யாருக்கு கிரெடிட்? சுகுணாதி இல்ல அப்படி இல்ல. இல்ல அவர் சொல்லி அது யாருக்கு கிரெடிட்? பாஜகவுக்கு தான் கிரெடிட். எப்படி கிரெடிட்? பாஜக விஜய் ஐயா பாஜகவை எதிர்க்கிறேன்றாரு, பாஜக அங்க இருந்து கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்றாங்க. என்னோட எதிரி அவர் என்னோட கூட்டணிக்கு வருவாரு, அவர் எதிரியாவே நினைக்கலன்னு தான் அர்த்தம். என்னங்க இது? ஆமாங்க, அதாங்க அர்த்தம். திரும்ப மறுபடியும் சொல்றாரு, இப்ப திரும்பவும் கூப்பிடுவாங்களா? இல்லங்க, உண்மையிலேயே வந்து இல்ல இப்ப திமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரனோ அல்லது அமித்ஷா சொல்வாரா? அப்ப வந்து விஜயோ அல்லது சீமானோ பாஜகவோட எதிர்ப்புங்கிறது ரொம்ப வலிமையான எதிர்ப்பு இல்லைன்னு பாஜக நினைக்குது. இன்னொன்னு அவர் பெருமாள் மணி சொன்னார் வந்து தீர்மானம் 2ஐ வாசித்து விட்டு 1ஐ வாசித்தார்னு. அந்த செயற்குள்ள தீர்மானமே வந்து கீழே இருந்து தான் போச்சு. தீர்மானம் 20, 19, 18, 17 தான் போச்சே தவிர இதுல என்ன அற்புதமான ஒரு குறியீட்டை அவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இதுல தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாட்டுல ஏன் ஒரு சந்தேகம் இருந்து இதுவரைக்கும் நம்மளால உறுதிப்படுத்த முடியல. 4 முனையா என்னன்னு ரசிக்க ஏன் அது எங்கிருந்து வருதுன்றது பெருமாள் மணி சொல்றாரு. இல்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு எல்லாத்துக்குமான செய்தின்னு. ஆனாலும் இது நடந்துட்டே இருக்க என்ன காரணம்? இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க வந்து அவரு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி பக்கம் வருவார் அப்படின்னு ஒரு இமேஜ கட்டிட்டு அமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஒண்ணு திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி இல்லைன்ட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டாரு. நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னதுக்கு அப்புறம் என் கூட தான் வந்து கூட்டணி, அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் நடக்காது. என் கூட தான் கூட்டணி வந்து நீங்க ஒரு சைட் குழுவில் முதலமைச்சர் வேட்பாளர் இவரை முன்னிறுத்திட்டு அதுக்கப்புறம் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா ஒட்டுமொத்த அரசியலே சரிஞ்சிருமே சார். நடக்காது, வாய்ப்பு இல்லைங்க. எப்படிங்க பண்ணுவாரு? நீங்க இது வரைக்கும் சொன்னாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு?
சொல்லல. இன்னைக்கு சொல்லி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முடிவோட தானே வந்திருக்காங்க. இனி கூட்டணி கிடையாது, எதுவும் கிடையாது, அவரோட தான் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு. அதான் அப்ப அதுதான் ஹிண்ட் பண்ணாரு. இன்னைக்கு அது ஹிண்ட் பண்ணா கூட ஒரு இட்டு கட்டி பேசுறாங்கன்றதுனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி இருக்காரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவரு வந்து பரந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் எடுத்திருக்காரு கையில. முதல்ல அவர் பரந்தூருக்கு போனாரு, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவாரு. திமுக அரசு பரந்தூரை வந்து பரந்தூர்ல பின்வாங்கல அப்படின்னு தெரியுது. அவர் அதை அரசியல் இஷ்யூவா மாத்துறாருல. நீங்க வேற எந்த கட்சியும் பரந்தூர் இஷ்யூவை டச் பண்ணல. காங்கிரஸா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரந்தூருக்கு போனதே இல்லை. மக்களுடைய போராட்டம் 1000 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு இல்லையா. எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி இந்த இடத்துல போயிருக்கணும் இல்ல. சீமான் போயிருக்காருங்க. பட் சீமானை விட விஜய் இஸ் டிஃபரெண்ட். அதான் இங்க விஷயம். விஜய் சாதிப்பாரு. விஜய் இன்னல் இல்ல. விஜய் அவர் நான் கருத்து விஜய் அந்த இஷ்யூ விஜய் இன்னல் இல்ல இல்ல அவர் கருத்து நீங்க கருத்து தட்ஸ் ஆல். சீமானுடைய அந்த அப்பீல விட விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் அப்படின்றது அதிகம். விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்றது அதிகம். விஜய் அந்த விஷயத்தை கையில எடுக்கிறாருன்னா அதை விடாம இப்ப பிடிச்சிருக்காரு. அதற்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பரந்தூர் போராட்டத்துக்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களுக்கு கமலஹாசன் வந்து எட்டு வழி சாலைக்கு யார் அரசியல் போராட்டமா அதை மாத்துனது? திமுக மாத்துச்சு. இப்ப பரந்தூரை வந்து இவர் அரசியல் கமலஹாசனுக்கு நடந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் போராட்டம் சீமான் எதிர்த்தாரு. சீமானால அதை அரசியலாக்க முடியல. அங்கதான் இந்த இஷ்யூவா இருக்கு. துரைசாமி, இப்போ பெருமாள் மணி அந்த கிரெடிட் சொல்றாரு, அவர் தனித்து தான் நிற்பார், நான் தான் சொன்னேன் அப்படின்றது. இப்போ நீங்க வேற ஒரு நுணுக்கமான பாயிண்ட் சொன்னீங்க, அவங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு. இந்த செயற்குழுன்றது கிட்டத்தட்ட 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தி இருக்கா, இல்ல கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு? தம்பி கருத்து ஜெயித்தா தம்பிக்கு எனக்கு வாழ்த்துக்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வாய்ப்பு இல்லைன்றீங்க. நான் ப்ராபபிலிட்டிஸை தான் சொல்றேன். விஜய் பொறுத்தளவுல அந்த பிஜேபியை எதிர்த்து பிறந்த கட்சின்னு தம்பி சொல்றது கரெக்ட். ஆனா அதுல விஜய் மட்டும் இல்லை, கமலஹாசன் இதை விட பிஜேபி எதிர்த்து கொள்கை எதிரியான பினராயி விஜயனை நேரில் பார்த்துருக்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக அன்னைக்கு சிம்ம சுப்பரமா, இன்னைக்கும் அமித்ஷாவுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரில் போய் பார்த்துருக்காரு, தன் மாநாட்டுக்கே கொண்டு வந்திருக்காரு. பிஜேபி எதிர்ப்பின் முதன்மை கட்சியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் பார்த்துருக்காரு. பிஜேபி எதிர்ப்பில் தமிழ் மண்ணில் தோன்றின முதல் கட்சின்னு சொன்னால் கமலஹாசன் கட்சி தானே தவிர இன்றளவும் பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாரு. தம்பி சொல்கிற மாதிரி ஒரு கருத்து நாளைக்கு வரும்னா விஜய் கூட பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு, ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாரோ என்னவோ, காலம்தான் அதுக்கு பதில சொல்லணும். எப்படினாலும் பிஜேபி எதிர்ப்பில் விஜய் கிளாரிட்டியோட தான் இருக்காரு. நான் இன்னைக்குமே அவரை பிஜேபியோட பி டீம்னு சொன்னதில்லை. சிஏ எதிர்ப்புங்கிறது ஒரு இஷ்யூவே இல்லை. பிஜேபி எதிர்ப்பு எண்ண ஓட்டத்தில் முஸ்லீம்கள் இது பிசி படத்தோட எதிராக சாபம் எல்லாம் போட்டுட்டாங்கன்னு தான் சிஏ எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக நின்னாரு. அதே மாதிரி வக்ஃப் போர்டு இதில் தான் உறுதியாக நிற்கிறாரு. ஸோ எந்த கட்டத்திலும் அவர் பிஜேபி எதிர்ப்பை வந்து பிரதானமாக தான் வச்சுட்டு இருக்காரு. பிஜேபிக்கு பிடிஎம்னு அவர் சொல்றதுலையும் எனக்கு ஏற்புடையது கிடையாது. தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எப்படி அதுல அலைன்ஸ்ல வந்து பிஜேபி திமுக அல்லாத பிற கட்சிகளுக்கு அழைப்புன்னு கொடுக்கலாம். அதுல அதிமுகவுக்கு இருக்கிற சிக்கல் அவங்க தலைமை தாங்குவாங்க. அந்த இடத்துல இவர் காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் அதிமுக. யாரும் வரலன்னு வைங்க, இதுவரை மாநாடு நடத்தி யாரும் வரல. சரி, ஒரு ஆப்ஷன் ஆட்டு பயன்படுத்துறாங்களே தவிர கூட்டணி கட்சியாட்டு யாரும் வரல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்போ எனக்கு நோக்கம் வந்து 2ல் 1 விடணும், அதுல 1 விட்டுக்கிட்டு அது அவர் முடிவு. எனக்கு வந்து திமுக ஆட்சி ரொம்ப மோசமா போச்சு, அதுக்கு தீப்பெட்டி எறியும் போது குருமூர்த்தி சொன்னார் இல்லையா, நாம அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னோம். ஓகே, வீடு தூக்கி தீப்பெட்டி எறியும் போது சாக்கடை நீர்னாலும் அணைக்கணும்னு பிஜேபி சாக்கடை நீரா சொல்லிட்டாருன்னா இல்ல, நம்ம வேண்டாம், அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். பிரதான கட்சியை தவிர்த்தரலாம். நாம் பிஜேபி இந்த நாட்டின் இந்த மண்ணின் மானத்தை காக்கிற கட்சி தவறா புரிஞ்சுக்க. பெருமாள் மணி கிட்டத்தட்ட இப்ப 4 முனை போட்டியில விஜய் தலைமையில தான் அணி அமைகிறதோ இல்லையோ அவர் களமாட போகிறார். ஒண்ணு, அவர் முன்பு சொன்ன மாதிரி திமுக அணிக்கு மாற்று நான் தான் அப்படிதான் உறுதிப்படுத்த போறார். அதான் இந்த சைலன்ஸ் ஒண்ணு நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல அதிமுக மேல ஒரு, அதுக்கு என்ன காரணம்னா ஐயா ஓபிஎஸ் வந்து விஜயோட போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார், அதன் பொருளாளராக இருந்திருக்கிறார், அதன் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய 2001க்கு பிறகான 20 ஆண்டு கால 16-17 ஆண்டு கால அரசியலில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாநிலம் முழுக்க இந்த கட்சியை அவர் நடத்தி இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பிரதான இடத்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எசன்ஸ் தெரியும். ரெண்டாவது, அவர் எப்போதுமே ஒரு வலுவுல வந்து அரசியல் பண்றவர் இல்ல, உத்தியில ஸ்ட்ராட்டஜியில அரசியல் பண்றவர். அப்ப இந்த சைலன்ஸுக்கு இப்ப நீங்க ஒரு மூத்த நெறியாளராக இருந்து அந்த சைலன்ஸுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது இன்னொன்று இருக்கு. ஐயா ரவீந்திரன் ஐயா அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, காரணம் இபிஎஸ் இல்ல ஓபிஎஸ். அவர் பொதுச் செயலாளர் ஐயா, அவர் 4.5 வருஷம் இருந்துட்டாரு. ஓகே, ஓபிஎஸ்க்காக இந்த சைலன்ஸ். வந்து ஐயா ஓபிஎஸ் ஒருவேளை விஜயோட போனார்னா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு கீழே இருந்து அதனுடைய பலனை பார்த்தவர்கள். ஓகே, அந்த இடத்துல நிச்சயமாக இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு இருப்பதை போல இன்னமும் பெருவாரியான நிர்வாகிகள் வருவதற்கே கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்ஷனை எப்படி நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க நோக்கி தான் பெருமாள் மணியும் நகர்றார். இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கபலீகரம்ன்றதை நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம்னா வாக்கு வங்கியை கரைப்பது அப்படின்னு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக தான் கரைக்க போகுது, அதிமுக வாக்கு வங்கியை பாஜக திருப்பிடும் அப்படின்னு. அதுக்கு எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னா இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. ஆனா இன்னொரு முனையில் விஜயும் அதுக்கு முயற்சி செய்யறாரா? அதிமுக வாக்கு வங்கியை விமர்சிக்காமல் நம்ம பக்கம் எடுத்துக்கலான்ற முயற்சி அது அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் அதிமுகவை நீங்கள் விமர்சித்தால் அதிமுக கன்சால்டேட் ஆகும். நீங்கள் திமுக விமர்சிச்சிங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்றது அவரை சுற்றி கன்சால்டேட் ஆகும். அதுதான் வந்து பிஜேபி இங்கே பண்ண முயற்சி பண்ணுச்சு. பட் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. பிஜேபியால் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக நிற்க முடியல. அதிமுக அதை பண்ணலை. இந்த 4 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப வலுவாக அவங்களால எடுத்து வைக்க முடியல. ரெண்டாவது, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அப்படின்றது இல்லை. இப்போ ஏன் முருகன் மாநாடு கொண்டு போய் அவங்க பிஜேபி வந்து சவுத்தில் வைக்கிறாங்க, மதுரையில் வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய அந்த தேவர் கம்யூனிட்டியை அவங்க வந்து தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் அவங்க ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் போய் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஒரு முரண்பாடு என்பது வரும். அப்போ நம்ம சவுத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்போ நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து தான் வந்து நிறைய பேர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கிறாங்களோ, திமுக எதிர்ப்பை யார் கடுமையாக முன்னிலைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல தான் வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா பேசுறாரு. அவர் திமுகவை எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார். அவர் விசிகேவை எதிர்க்கல, சிபிஎம் எதிர்க்கல, நாம் தமிழரை எதிர்க்கல, மற்ற எந்த கட்சியும் எதிர்க்கல, அதிமுக உட்பட அவர் எதுவும் பேச மாட்டேன்றாரு. காரணம் என்னன்னா, இந்த கட்சிகளுடைய தேவை இருக்கிறது அவருக்கு. கூட்டணி அப்படின்னு வரதுல ஒரு ஆப்ஷனா இருக்கா? அதிமுக ஆப்ஷன் இல்ல, இந்த தேர்தலுக்கு இருக்காதுங்க. நீங்க இருக்கலாம், மேபி அவர் சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் ஓபிஎஸ் ஒத்துக்கணுமே, ஒரு 3 டைம் சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு முதல்வராக இருந்துவிட்டு மேபி எனக்கு தெரியல. அவர் ஒரு கண்ணோட்டத்தை சொல்றாரு, நான் இக்னோர் பண்ண விரும்பல. மேபி அது அரசியல் என்ன வேணா நடக்கலாம். நீங்க ஐயா ஓபிஎஸ் அஇஅதிமுக இருந்து தூக்கி வெளியே போட்டீங்க. இன்னைக்கு வரை அவர் என்ன தவறு செஞ்சாரு, எதனால வெளியே போட்டீங்கன்னு அஇஅதிமுக தரப்புல இருந்து எந்த தெளிவான அறிக்கையும் இல்ல. இரண்டாவது, ஐயா ரவீந்திரன் ஐயா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்தாலே முடிஞ்சிருச்சு கதை. அப்படி இல்ல, விஜயுடைய அரசியல் வியூகம் என்பது அன்னை நிலை நிறுத்துவது, அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஒரே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் சுகுணாதி வகர் பொதுவாக மாற்றம் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வருவாங்க. பிறகு அவங்களுடைய அணியமைப்பது என்பது இப்ப மாற்றம்னு சொல்லி வராங்க அப்படின்னா எல்லாரையும் சரிசமமா விமர்சிச்சுதான் இப்ப சீமான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களோட அப்ரோச்ல அதிமுக வாக்கு வங்கியும் குறி வச்சுதான் காய் நகர்த்துறாரா? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா வந்து அதுதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. விஜயகாந்தே எடுத்துக்கலாம். விஜயகாந்த் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே மோசம் அப்படிங்கிறப்ப என்ன, திமுக அதிமுக அல்லாத வாக்குகளை வந்து குறிவைப்பது அல்லது நாங்கள் தான் மாற்று அப்படின்னு வருவது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் வந்து கலைஞர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகே பார்த்தோம் சொன்னால் ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தான் ரஜினியுமே அரசியலுக்கு வர முயற்சி பண்ணார். கமலுமே அப்படி தான் வந்தார்.
ஆனால் அங்க வந்து வெற்றிடங்கிறது இல்ல. அதிமுக ஒரு வெற்றிடம் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய தலைமையில் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. வெற்றிடம்னு சொல்றது சரியா இருக்குமா? அது ஆமா, அவங்க தொடர் தோல்விதானே. ஜெயலலிதா இருந்த அளவுக்கு ஒரு அசுரபல எதிர்க்கட்சியா தானே இருக்கிறாங்க. இருக்கலாம், ஆனா வந்து தொடர் தோல்விகள் தானே. பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பின்னாடி இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரியில நாம் தமிழருக்கு பின்னாலெல்லாம் அதிமுக போனது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய. சபீர் சொன்ன மாதிரி மதுரையில தான் முதல்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது. மதுரை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில். அங்க அவங்க வந்து பிஜேபிக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு போறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அண்ணாமலையுடைய குறியும் அந்த குறியாகத்தான் இருந்தது. விஜயனுடைய குறியுமே அதுதான் இருக்கிறது, அதிமுக வாக்குகளை கவர்வதுங்கிறது. ஆக்சுவலா இப்ப இங்க என்னன்னா வந்து இங்க போட்டியை வந்து 2வது இடத்துக்கு தான் இருக்குது. வந்து திமுக வெர்சஸ் அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, வந்து அது வந்து அதிமுக பாஜகவா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அல்லது தாவேகாவா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த 3 கூட்டணியுமே வந்து 3 தரப்புகளுமே 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிற போட்டியாக தான் இருக்கு. அப்படி பாக்குறீங்க, ஃபைனலுக்கு யார் போற அப்படி பாத்துக்கலாமே நம்ம. இல்ல அப்படின்னா நீங்க திமுக உறுதிப்படுத்தி ஃபைனலுக்கு யார் போற இல்ல, நீங்க நீ ஃபைனலுக்கு வர போற. இல்ல திமுக ஃபைனலுக்கு யார் வர? திமுக 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், ஆன்டி டிஎம்கே வாக்குகளுக்காக தான் இப்ப போட்டி நடக்குது. ஆன்டி டிஎம்கே வாக்குகள் நீங்க எல்லாமே பங்கு போட்டுட்டீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வின்னிங். 2வது இடத்துக்கான இதுல விஜய் முயற்சிக்கிறார்ன்றதா உங்க பார்வை. அதை நோக்கி தான் காய். அப்படியே நினைக்காம கூட இருக்கலாம், பட் யதார்த்தங்கிறது அதுதான். நிறைவு கருத்து எல்லாம் சுருக்கமா சம பண்ணலாம். ஷபீர், இப்போ திமுக அணிக்கு எதிராக இன்னொரு அணி உருவாயிருச்சுன்றது ஒண்ணு. இதுல இன்னும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அதிமுகவினர் தான். தாவேகாவை நேச சக்தியா பார்க்க கூடாதா, அப்படிதான் எடுத்துக்கணுமா? தாவேகாவை அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ இது. அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல முடியாது. அதிமுக நீங்க சொன்னது வந்து, பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, விஜயுடைய வருகையை வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல்ல திமுக அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா விஜய் வருவாரு. கூட்டணி கட்சி அவருக்கு ஒரு பலமான கூட்டணி வந்துருச்சு, அவருக்கு வந்து சில முக்கியமான கூட்டணிகள் வந்துருச்சு அப்படின்னா, கட்சிகள் வந்துருச்சுன்னா அவருடைய கை ஓங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் உள்ள வராரு அப்படின்னும் போது மக்களுடைய கவனம் அவங்க மீது இருக்கும். கமல்ஹாசனுக்கே உங்களுக்கு வந்து அர்பன் பாக்கெட்ஸ்ல பெரிய அளவுக்கு வாக்கு விழுந்ததுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி விஜயகாந்த் வரும்போது 8% எப்படி அவரால் பண்ண முடிஞ்சு? ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதை விட கொஞ்சம் பெரிய கட்டமைப்போட இவர் வருகிறார் அப்படின்னும் போது அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். கிட்டத்தட்ட பாஜக அதிமுகன்றது நம்பரா பாத்தீங்கன்னா ஒரு 30% தொடர நம்பரா தான் இருக்கு. அதை தாண்டி விஜய் வந்து ஒரு அணியை கட்டமைக்க போறாரு. நான் அபின்ஷியோ வாயிடுங்கிறேன். அவரோட கடந்த காலம் சம்பத் சிவாஜி மாதிரி, ஒரு பச்சோந்தி மாதிரி பல கலர்களை அவர் எடுத்தவர். ஒவ்வொரு கலரையும் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி ஆரம்பிச்ச பிறகு இன்எலிஜிபிளா லெட்டர் பேடா இருந்தவர். 39 தொகுதியில் கமல்ஹாசன் எலிஜிபிளா 39 கேண்டிடேட் போட்டார். பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தல் சந்திக்கும் போது இவர் விக்கிரவாண்டியிலையும் இங்கேயும் வந்து அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலை குளிச்சிட முடியும், இங்கேயும் போடாத ஒரு இன்எலிஜிபிளா இருந்தார். 26 ஒரு இன்எலிஜிபிள்னு தன்னை நிரூபிச்சு எலிஜிபிளான ஆட்களுக்கு கமல்ஹாசன் உதவுன மாதிரி விஜயும் எலிஜிபிளான லீடர்ஸுக்கு உதவுவார். சுகுணாதிவார், நீங்க எப்படி இப்ப திமுக அணிக்கு மாற்றுன்ற இடத்துல தான் இப்ப போட்டி நடக்க போறதா சொல்றீங்க. அதுல விஜய் அதுக்கான வியூகத்தை தான் இனி வகுப்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு புதிய அணியை கட்டுவார்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப புதிய அணினா அந்த அணியில வந்து வலிமையான கட்சிகள் இருந்தாதான் வந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வரதுனால அதில் பெரிய அளவில் எந்த விதமான பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நீங்கள் கடந்த காலத்தில் விஜயகாந்த் ஈவன் கமலஹாசன் கூட பார்த்தோம்னா, கமலஹாசனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருந்தது. அது எந்த அளவுக்கு அரசியல் சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கலாம். பட் அவங்களோட சேர்ந்து குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் உள்ள சில பேராவது, இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான சில பேராவது இருந்தாங்க. ஆனால் இந்த செயற்குழுவில் பார்க்குறப்பே வந்து யாருக்குமே எந்த விதமான பெரிய அளவில் அது அரசியல் முதிர்ச்சியோ அனுபவமோ இல்லை. அப்படிங்கிறப்ப வெறுமனே விஜய் அவருடைய ஃபேஸ் வேல்யூ அது மட்டும்தான் இந்த கட்சிக்கு இருக்கிறது. கொஞ்சம் யூத் ஓட்டுகளை வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி பெரிய அளவில் வந்து ஒரு மேஜிக் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ணா திராவிட இல்ல இன்னும் இதுல இன்னொரு அதை வச்சு சம பண்ணு. அதிமுக இனி எப்படி பார்க்கும் தாவேகாவை? இல்ல அதிமுக அவங்களை நிச்சயமா ஒரு எச்சரிக்கையோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ ஐயா ரவீந்திரன் ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. தென் மாவட்டத்தில் அதிமுகவை அடிச்சாதான் மற்ற இடங்கள்ல அடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. 2021 தேர்தலுக்கு பிறகாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னமாவை வெளியே அனுப்பியிருக்காங்க, ஐயா டிடிவியை வெளியே அனுப்பியிருக்காங்க, ஐயா ஓபிஎஸ் வெளியே அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா அது தென் மாவட்டத்தில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த பின்புலத்தில் ஐயா விஜய் அவர்களை அஇஅதிமுக எச்சரிக்கையா பார்ப்பாங்க. இன்னொன்று, ஐயா விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், எப்படி களத்துக்கு வரணுமோ அப்படி முகம் தெரியாத இளையவர்களோடு எந்த விதமான அடையாளமும் இல்லாதவர்களோடு அவர் வருகிறார். அதுதான் அவருடைய பலம்.
அவர்கள் விஜயால் பலம் பெறுவார்கள். அவர்கள் இந்த இயக்கத்தை தங்களுடைய முகவரியாக கருதுகிறார்கள். சரி. இப்படி ஏழை எளியவர்களை தன்னால் அதிகாரப்படுத்த முடியும் என்கிற தன்னம்பிக்கை தான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு முக்கியம். அத்தகைய கரிஸ்மேட்டிக் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கான என்னென்ன தன்மைகள் வேண்டுமோ அத்தகைய தன்மைகள் அனைத்தோடும் ஐயா விஜய் வந்திருக்கிறார். ஆதவர்ஜன் பெரிய ஏழை இல்ல அது ஒரு சில பேர் இருக்கலாம். நன்றி நன்றி. ஒரு சில பேர் விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.